ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி ஒரு தக்காளி சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ரோட்டு கடைகளில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. இப்போ இதுக்கு வந்து நான் 8 தக்காளி எடுத்துருக்கேங்க. இதை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணியில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக புளி சேர்க்கும் போது தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு. இந்தளவுக்கு வெந்தால் போதுமானதாக இருக்கும். இப்போ இது ஆறட்டும், இது இருக்கட்டும். இப்போ நம்ம அதுக்குள்ளே ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு சின்ன கடாய் வச்சு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு சீரகத்தோட ஃப்ளேவர் வந்து பிடிக்காதுங்க. அவங்க வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கடுகு வந்து நல்லா வெடிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி இடிக்கல்ல போட்டு நல்லா வந்து இடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்சியில் கொட்டை போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம தாளித்து விட்டுடலாம். இப்போ ஒரு கடாயை வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு அந்த தண்ணி வந்து நல்லா சுண்டி வரணும். நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், முதல்ல இந்த இதுக்கு நம்மளுக்கு நல்லா திக்காய் வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருந்தா அந்த மசாலா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சுண்ட வச்சிடலாம். இப்போ இந்த மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுக்கு மசாலா சேர்த்து கொதிக்க வைக்கும்போது இன்னுமே கொஞ்சம் திக்காய் வரும். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இன்னுமே நம்மளுக்கு நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இது வந்து கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சட்னியை செஞ்சு பாருங்கள். சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, ஊத்தாப்பம் எல்லாத்துக்குமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.